ஒரு திருடன் திருட வரான் ஒரு வீட்டுக்கு. திடீர்னு தேள் கொட்டிருச்சு. அவனால கத்த முடியுமா, கூச்சல் போட முடியுமா? பொத்திட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு நிலைமையில தான் இப்ப யார் இருக்கா? மலேசியா அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஷக்கீர் நாயக் அவர்களை பத்தி தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மத போதகர், இஸ்லாம் மத போதகர் சொல்லலாம். அவரால் இந்தியாவில் நிறைய பிரச்சனைகள், நிறைய தீவிரவாத தாக்குதல் நடந்துருச்சு, நிறைய தீவிரவாத குழுக்களுக்கு இவர் நிறைய பணம் கொடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ ஷக்கீர் நாயக்கை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா முனைப்புடன் இருக்கும்போது ஷக்கீர் நாயக் எங்க ஓடிட்டாரு? மலேசியாவுக்கு ஓடிட்டாரு. மலேசியாவுக்கு போன உடனே அவருக்கு அங்க நிரந்தர குடியுரிமை என்பது கொடுக்கப்படுகிறது. பெர்மனன்ட் ரெசிடென்சின்னு சொல்லுவோம் பாருங்க. ஸோ இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் மலேசியா கவர்மெண்ட் கொடுத்ததுனால் இந்தியாவால ஷக்கீர் நாயக்கை கைது செய்ய முடியவில்லை. அடுத்ததா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் ஜம்மு காஷ்மீர் என்கிற இடத்தை வைத்து ஒரு பிரச்சனை, ஒரு விரிசல் என்பது ஏற்படுகிறது. அதன் முடிவாக இப்போது இந்தியா பல நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறது. அந்த நடவடிக்கைகள் என்ன? நான் சொன்ன அந்த திருடனுக்கும் மலேசியாவுக்கும் என்ன சம்பந்தம்? இதன் பிறகு மலேசியா அனுபவிக்க போகும் சில துன்பங்கள் என்ன? இதுதான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஷக்கீர் நாயக், இவரை பத்தி தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. இந்தியாவில பிறந்த ஒரு இஸ்லாம் நண்பர் தான். ஆனா என்ன செஞ்சிட்டாரு? நிறைய மத போதகர் அப்படிங்கிற பெயரில் தேவையில்லாத பல கருத்துக்களை சொல்லி இந்தியாவிற்குள் பிரிவினையை ஏற்படுத்துகிறார் என்பது அவர் மீது வைக்கப்படும் முதல் குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு என்ன? இவர் தீவிரவாத குழுக்களுக்கு பணத்தை கொடுக்கிறார். அடுத்ததா அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு. அடுத்ததா நிறைய விதமான தீவிரவாத நடவடிக்கைகள், இல்லாட்டி இந்த மாதிரி பிரிவினை, இஸ்லாம் அப்படிங்கிற அந்த மதத்துக்குள்ளேயே நிறைய பிரிவினைகளை தோற்றுவிக்கிறார் என்பது மூன்றாவது குற்றச்சாட்டாக இவர் மீது வைக்கப்படுகிறது. இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு பின்னாடியும் நிறைய விதமான விசாரணைகள், கேஸ் எல்லாம் போடுறாங்க. வழக்கு தொடர்ந்தாலும் அவர் மீது விசாரணை வைக்க முடியாம இருக்கு. சோ இப்படி பலதரப்பட்ட பிரஷர் வரும்போது, ஷக்கீர் நாயக் அவர்களுக்கு வரும்போது இவர் எங்க வந்துடுறாரு? மலேசியாவுக்கு வந்துடுறாரு. மலேசியாவுக்கு வந்த உடனே அவருக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட் கிடைச்சிருது. குடியுரிமை என்பது கிடைத்து விட்டது. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது எப்படி மலேசியாவில் குடியுரிமை கிடைத்தது? பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எப்படி கிடைச்சிச்சு? மலேசியாவில் கொஞ்சம் ரூல் இருக்குங்க. அவங்க கவர்மெண்ட்ல இல்லாட்டி அவங்க பேங்க்ல $2 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி அங்க ஒரு சேமிப்பா போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கும் என்ன கிடைக்கும்? பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். $2 மில்லியன். ஸோ இந்த $2 மில்லியன் யாரு கொடுத்துட்டாங்க? ஷக்கீர் நாயக் அவர்கள் கொடுத்துட்டாங்க, அங்க வச்சிருக்காங்க. ஸோ இப்படி பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைச்ச உடனே யாரெல்லாம் இவருக்கு கூப்பிட்டுட்டு போக முடியும்? இவருடைய மனைவியையும் அழைத்து செல்லலாம். இவர்களுக்கு குழந்தை இருந்தால், குழந்தை 18 வயதுக்கு கீழ் இருந்தால் அவர்களையும் மலேசியாவுக்கு அழைத்து செல்லலாம். 5 வருடத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஷக்கீர் நாயக் இல்லாட்டி அங்க பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எடுத்தவங்களுக்கு வராது. ஃபுல் செக்யூரிட்டி யார் தான் கொடுத்தாக வேண்டும்? மலேசியன் அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும். சோ 5 வருடத்திற்குள் இந்த பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் எடுக்க முடியாது. 5 வருடத்திற்கு அந்த பணம் யாருக்கு தான் சொந்தம்? மலேசியன் அரசாங்கத்திற்கு தான் சொந்தம். இந்த வகையில் தான் இந்த ஷக்கீர் நாயக் அப்படிங்கிறவர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எடுத்துட்டாரு. சரி, இப்போ திருடன் அப்படின்னு சொன்னோம். மலேசியன் அரசாங்கம் தான். இந்த மலேசியன் அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு? ஷக்கீர் நாயக்கு ஒரு குடியுரிமை கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அங்க போயும் ஷக்கீர் நாயக் என்ன சொல்றாரு? பல பேச்சுக்களை பேசுகிறார். மேடைகளில், டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசும்போது தேவையில்லாத பல கருத்துக்களை மறுபடியும் மலேசியாவுக்குள்ளேயே விதைக்க ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கிற இந்துக்கள் மலேசியாவின் பிரதமரான மகதீர் முகமதுக்கு ஆதரவாக இருப்பதை விட இந்தியாவின் பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சை சொன்ன உடனே அங்க இருக்கிற இந்துக்களுக்கு எல்லாமே வலிக்குது. ரொம்ப நாளா நாங்க இங்கதான் இருக்கோம், மலேசியன் அரசாங்கத்துக்காகத்தான் நாங்க உழைத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம், எங்களை போய் நீங்க இப்படி சொல்லலாமா? இது தேவையில்லாத கருத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததான் அங்க கொஞ்சம் சீனர்கள் இருந்தாங்க. சீனர்களை பார்த்து இவர் என்ன சொல்றாரு? சீனர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த விருந்தாளிகள், எனவே நீங்கள் மலேசியா விட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிற ஒரு சர்ச்சையான விஷயத்தையும் எடுத்து சொல்றாரு. இதை ரெண்டையும் கேட்ட உடனே மலேசியன் அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய ப்ரெஷர் வருது. ஏன்னா மலேசியன் அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது அங்க நிறைய மக்கள், தமிழ் மக்கள் இருக்காங்க, நிறைய நாட்டு மக்கள் இருக்காங்க. 70% அங்க இருக்கிறவங்க மலாய் முஸ்லிம்கள் தான். சோ இந்த இஸ்லாமியர்களை மையப்படுத்தி தான் அவங்களுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டாலும் அதற்கு பின்பு நிறைய நெருக்கடி வருகிறது. இந்த நெருக்கடியிலிருந்து சமாளிப்பதற்காக இப்போ மலேசியன் அரசாங்கம் என்ன செஞ்சிட்டாங்க? ஷக்கீர் நாயக் அவர்கள் இனி எந்த இடத்துலையும் வந்து பேசக்கூடாது, நீங்க வேணா இங்க தங்கிக்கலாம், யார்கிட்டையுமே பேசக்கூடாது, எந்த பேட்டியும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை விதித்திருக்கிறார்கள். ரொம்ப நாளா இந்திய அரசாங்கம் ஒரு விஷயத்த கவர்மெண்ட், மலேசியன் கவர்மெண்ட் கேட்டுட்டே இருக்காங்க. ஷக்கீர் நாயக்கை விசாரணைக்கு எங்க அனுப்பணும்? இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் இந்தியா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கணும்? வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப வந்து ஷக்கீர் நாயக் என்பவர் மலேசியாவின்
பிரஜை, அவர் அங்க இருக்கிற ஒரு குடிமகன். எனவே அவரை இங்கு இந்தியாவிற்கு அழைத்து வர வேண்டும் என்றால் நாம் கொஞ்சம் ரிக்வெஸ்ட மலேசியன் கவர்மெண்ட் கொடுக்கணும். இததான் ஒப்படைப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்படைப்பு ஒப்பந்தம் 2010 வருடம் இந்தியாவிற்கும் மலேசியாவுக்கும் ஒப்பந்தம் ஆகிவிட்டது. சோ இரண்டு நபர்களும், இரண்டு நாடுகளுமே சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். விசாரணைக்காக இங்கே இருக்கிற குடிமகனை உங்களுக்கும், இந்தியாவில் இருக்கிற குடிமகன்களை இங்கேயும் நாங்க என்ன செய்யலாம், கொண்டு வரலாம், இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்ன மலேசியன் கவர்மெண்ட் இப்ப திடீர்னு இரட்டை வேடம் போடுகிறது. சோ இரட்டை வேடம் போட்டுதான் ஷக்கீர் நாயக் அவர்களை அங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இப்போ ஷக்கீர் நாயக் அவர்களால் அங்க பிரச்சனையும் வருகிறது. இப்ப மலேசியன் அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டா மகதீர் முகமது அவர்களுடைய ஆட்சி 2018 வருகிறது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு முழு அரசியலில் மகதீர் முகமது ஈடுபட போகிறார் அப்படின்னு சொன்னோன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்ற எதிர்பார்ப்பு மலேசிய மக்களிடையே இருந்தது. இப்ப மகதீர் அவர்களுடைய அந்த ஒரு புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக குஞ்ச ஆரம்பித்திருக்கிறது. காரணம் அவர் எடுக்கும் சில விதமான முடிவுகள் என்று சொல்லலாம். துருக்கி கூட கை கோர்த்தது. ஷக்கீர் நாயக் அவர்களும் இந்த இந்தியாவுக்கும் இடையே இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையில் தேவையில்லாமல் மலேசியன் அரசாங்கம் குதித்தது. இந்த மலேசியன் அரசாங்கம் குதித்தது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும், இதே மாதிரி மலேசியன் அரசாங்கத்துக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா வேறொரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா ஜோ லோ என்பவர் தான். ஜோ லோ 1MDB ஊழல் குற்றச்சாட்டில் மிக முக்கியமான ஒரு குற்றவாளி ஜோ லோ. இந்த ஜோ லோ இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. எங்க இருக்காருன்னே தெரியலன்னா ஏதாவது ஒரு நாட்டுல இருப்பாரு. சோ அந்த நாட்டுல இருக்கிற அந்த ஜோலோவை எங்க கொண்டு வரணும், மலேசியாவுக்கு கொண்டு வரணும் விசாரணைக்காக. இப்ப மலேசியன் அரசாங்கம் ஜோலோ சீனால இருந்தார்னா சீனாட்டையும் இதே மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பாங்க, ஜோலோவை எங்க நாட்டுக்கு அனுப்பி வைங்க, நாங்க விசாரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப சீன அரசாங்கம் என்ன சொல்லும், என்னால முடியாது தம்பி, நீ என்ன செஞ்சிருக்க, ஷக்கீர் நாயக்க இந்தியாவுக்கு எதிராக வச்சிருக்க, அதே மாதிரி நாங்களும் ஜோலோக்கு குடியுரிமை கொடுக்க போகிறோம், எனவே நீங்க எந்த ஒரு ரிக்வெஸ்டும் வைக்காதன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அடுத்ததா மலேசியன் அரசாங்கம் என்ன சொல்லுது, உலக நாடுகளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குது, ஜோலோவை நீங்க இங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க நல்ல விதமா விசாரணை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மறுபடியும் உலக நாடுகள் திருப்பி மலேசியன்ட்டே ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, இதேதான் இந்தியாவும் சொல்லுது, ஷக்கீர் நாயக்க நீங்க எங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் விசாரிப்போம் அப்படிதானே சொல்றாங்க. இப்ப மலேசியன் அரசாங்கத்திலே 2 பிரிவுகள் ஆயிட்டாங்க. நீங்க ஷக்கீர் நாயக்கை அங்கே கொடுக்க வேண்டும், கொடுக்க கூடாது என்கிற 2 குரூப் வந்துருச்சு. ஒரு குரூப் சொல்லுது, நீங்க விசாரணைக்காக ஷக்கீர் நாயக்கை எங்க அனுப்பி விடுங்க, இந்தியாவுக்கு அனுப்பி விடுங்க. விசாரணை முடிந்து சரி அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் அது இந்திய அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, அது செய்துதான் ஆக வேண்டும். தண்டனை கொடுக்காம அவர் நிரபராதி என்று நிரூபணம் ஆகிவிட்டால் மறுபடியும் நீங்க இவருக்கு குடியுரிமை கொடுங்க அப்படிங்கிற ஒரு குரூப். மலேசியாவின் எதிர்கட்சி தலைவர்களுடைய மகன்கள், அந்த எதிர்கட்சி எல்லாமே இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ மலேசியன் அரசாங்கம் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. ஷக்கீர் நாயக்கால் அங்க பிரச்சனையும் வருது. ஷக்கீர் நாயக்கால் ஜோலோ என்பவரை கைது செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள். உலகத்தில் இருக்கும் பல நாடுகளையும் இவர்கள் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல குறிப்பா இந்தியாவை ரொம்ப பெரிய அளவுல இவங்க சீண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாம் நாடாக இருந்தாலும் அவங்க கடைசியா துருக்கி, பாகிஸ்தான் கூட கூட்டு சேர்ந்து இஸ்லாமோபோபியா அப்படிங்கிறதை தகர்ப்பதற்காக நாங்கள் ஒரு டிவி சேனலை தொடங்க போகிறோம் என்கிற அறிவிப்பு எப்போது கொடுத்தார்களோ அன்று முதல் மலேசியாவையும் துருக்கியையும் இந்தியா வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்து வருகிறது. இந்தியா மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் கூட சேர்ந்ததுனாலயோ என்னவோ உலக நாடுகளும் மலேசியாவை வேறு விதமாக பார்க்க தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பா இன்னும் ஒரு வாரத்துல ஒரு அறிவிப்பு வரப்போகிறது. இந்திய அரசாங்கம் மலேசியாவிடம் இருந்து வாங்கும் வர்த்தகத்தை பாதியாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுலயும் பாம் ஆயில் அப்படின்னு சொல்லும் பாருங்க, அந்த பாம் ஆயில கூடுதலா நம்ம எங்க இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம், மலேசியால இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். 2018 இந்திய அரசாங்கம் 2.18 மில்லியன் டன் அளவுக்கு பாம் ஆயிலை எங்க இருந்து இறக்குமதி செய்தார்கள், மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்தார்கள். 2019 கிட்டத்தட்ட 3 மில்லியன் டன் நாங்க இறக்குமதி செய்வோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. திடீர்னு ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையிலையும் மலேசியா குதிச்சிருச்சு. இந்தியா தான் தேவையில்லாம ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க, இந்திய அரசாங்கம் உடனே ஜம்மு காஷ்மீர்ல இருந்து விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஷக்கீர் நாயக் அப்படிங்கிறவருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. புதுசா டிவி சேனல் எல்லாமே தொடங்கி வேற ஏதாவது பிரச்சாரம் செய்ய போறாங்க. இதனால நம்ம இந்த ட்ரேட் சரிப்பட்டு வராது, இதற்கு வேறு ஏதாவது நாடுகள் இருக்கா, ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது நாடுகள் இருக்கா அப்படிங்கறது இந்தியா தேட ஆரம்பித்தது. இந்தோனேஷியா சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு பாமாயில் தரோம், நீங்க எங்களுக்கு சுகர் சர்க்கரையை ஏற்றுமதி செய்யுங்கள், உங்களுக்கும் லாபம் எனக்கும் லாபம், தேவையான அளவுக்கு பாமாயில் எவ்வளவு வேணாலும் நாங்க இறக்குமதி செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கு இதுதான் சான்ஸ். சீனர்களும் மலேசியாவை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, கொஞ்சமா புறம் தள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியால பாய்காட் மலேசியா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ரொம்ப பெரிய அளவுல பிரபலமாக இருந்தது. இப்படி மலேசியாவுக்கு எதிரான ஒவ்வொரு நீக்கங்களும் இந்திய அரசாங்கத்தால் நீக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மலேசியன் அரசாங்கம் தான்.
நம்ம கேட்கறது ஒண்ணுதான். சட்டம், நீயும் நானும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அந்த அக்ரிமெண்ட் வழியா இவரை எனக்கு விசாரணைக்கு அனுப்பு. இதுல நியாயமான ஒரு கேள்விதானே இருந்தது. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற பிரச்சனை இந்தியாவின் பிரச்சனை, இல்லாட்டி இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இந்தியா தான் ஆக்கிரமிப்பு செஞ்சது அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு. அதுவும் மலேசியா அரசாங்கம் செஞ்சிருக்க கூடாது. துருக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தனியா மறுபடியும் ஒரு ஒட்டமன் பேரரசை உருவாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. அதுலயும் சன்னி பிரிவு தான், ஷியா பிரிவு அவங்களுக்கு தேவையே கிடையாது. இப்படிப்பட்ட நேரத்துல மலேசிய அரசாங்கம் துருக்கிக்கு சப்போர்ட் கொடுத்தது உலக நாடுகளிடையே ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கோபம் காரணமாகவும் மலேசியாவின் சில செயல்பாடுகளும் ஒட்டுமொத்தமாக மலேசியாவை தனிமைப்படுத்துகிறது. மலேசிய மக்களுக்கும் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் தான், வெளியில இருந்து வந்த ஒரு நபர் எங்களையே ரொம்ப பெரிய அளவுல சோதித்து பார்க்கிறார். ஷக்கீர் நாயக் செய்தது ஒரு மிகப்பெரிய தவறு, அவரை பேச விடாதீர்கள், கண்டிப்பாக அவருக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவதற்கு தடை விதிச்சுட்டாங்க. வேறொரு விஷயம், இப்ப பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது அவருடைய அந்த குடியுரிமை என்பது கொடுக்கப்பட்டது. மறுபடியும் மலேசிய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க, குடியுரிமையை மறுபரிசீலனை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விசாரணையை ஆகஸ்ட் மாதம் செய்திருக்கிறார்கள். இப்படி மலேசிய அரசாங்கம் இந்த பக்கம் நிக்கணுமா அந்த பக்கம் நிக்கணுமாங்கிறத யோசிச்சு இரண்டு பக்கமும் இல்லாமல் எல்லோருடைய எதிர்ப்பை மட்டுமே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. மஹதீர் முகமது அவர்களுக்கு இது ஒரு இக்கட்டான நிலைமை என்று சொல்லலாம். பார்க்கலாம் இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து அவர் எப்படி வெளியில் வரப்போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.